பிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஜினி ரசிகர் செய்த சம்பவம். சூப்பர் ஸ்டாருக்கு சிக்கல் பார்க்க போறோம். பஸ் கண்டக்டரா லைஃபை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி நடிக்கிறதுல ரொம்ப ஆசையா இருந்ததுனால சென்னை வந்து பல படங்கள்ல நடிச்சு அவரோட ஹார்ட் ஒர்க்கால இப்போ தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருக்காரு. இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷமா அவரு தான் சூப்பர் ஸ்டார். அவருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவுமே ஃபேன் பேஸுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவரோட ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ்க்குமே தியேட்டரு திருவிழா கோலமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் மேலே வெறித்தனமா அன்பு வச்சிருக்காங்க அவரோட ரசிகர்கள். அவரை பார்த்து லைஃப்ல முன்னேறினவங்க நிறைய பேர்னு சொல்லலாம். 74 வயசாகியும் இன்னும் அவரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட ரசிகர்களுக்காக மட்டும்தான். 74 வயசுலயும் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 180 கோடி ரூபாய் வாங்குற ஒரே ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இதுவரைக்கும் இந்த ரெக்கார்டை யாரும் தொட்டதும் இல்லை, தொட போறதும் இல்லை. ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மாசா ஒரு சாங் வரும் இல்லையா, குட்டி சுகத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேருன்னு. அந்த லைனை பொறுத்த வரைக்கும் சும்மா எல்லாம் எழுதலைங்க. அவரோட பேச்சை கேட்டு பெரியால ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி அவருக்கு வெறித்தனமான ரசிகர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவும் இருக்காங்க. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரை பார்க்க அவர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஃபேன்ஸ் குமிஞ்சிருவாங்க. தன்னை பார்க்க வந்த ஃபேன்ஸை மீட் பண்ணிட்டு தான் போவார் சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லி தான் அனுப்பி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட ராகவேந்திரா மண்டபத்தில் ஃபேன்ஸ் மீட் மாதிரி வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அனுப்புவார். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் படத்தில் வர எந்த டைலாக்காக இருந்தாலும் சரி, எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அதையே அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு. அவர் என்னதான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவர் மேலே கொஞ்சம் கூட கோபமே படலை. அரசியல் கூட வேணாம் தலைவா, நீ நல்லா இரு, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ் கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் கூலிங்கிற படத்தில் கிட்டத்தட்ட 80% நடித்து முடிச்சிட்டாரு. படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு செம டீட்டாவே அமைஞ்சுது. லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் மற்ற படத்தை விட இந்த படத்தில் யூனிக்காக தெரிவார். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வச்சு பேசியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். இவர் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு கூலி படங்கிறது செம ட்ரீட்டாக இருக்க போகிறது. தமிழ் ஆடியன்ஸ் காலரை தூக்கி சொல்கிற மாதிரி தமிழ்லையும் 1000 கோடி ரூபா வசூல் செய்கிற படம் கூலியாக இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் நிறைய பேன் இண்டியா ஸ்டார் நடிக்கிறாங்க. இப்போ கூலி படத்தை முடிச்சுட்டு அடுத்ததா ஜெயிலர் பார்ட் 2ல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க போகிறதா ஏற்கனவே நியூஸ் வந்துருந்துச்சு. நெல்சன் இந்த படத்தோட கதையை ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டாராம். ஜெயிலர் பார்ட் 2வை இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1 தான். ஜெயிலர் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷனை தாண்டி அதிகமாகவே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அதனால தான் ஜெயிலர் பார்ட் 2க்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஜெயிலர் பார்ட் 2ல கேஜிஎஃப் புகழ், ஸ்ரீநிதி செட்டி ஏற்கனவே நடிக்க இருப்பதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஜெயிலர் பார்ட் 2 ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2025 ஏப்ரல் 20க்கு மேலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி சூப்பர் ஸ்டாரோட படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகி அவரோட ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டாகவே அமையுது. சூப்பர் ஸ்டார் அவருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போய் அவர் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் உடம்பு குணமாகணும்னு சொல்லிட்டு நிறைய கோவிலில் அர்ச்சனை பண்ணாங்க. நிறைய வேண்டுதல்கள், நிறைய காணிக்க, இந்த மாரி அவருக்காக நிறைய பிரார்த்தனைகள் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் இப்போ சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மதுரையை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரசிகர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 300 கிலோ கருங்கல்லால செதுக்கி 3 அடி உயரத்தில் ரஜினிகாந்தோட சிலையை வச்சிருக்காரு. எந்த இடம்? மதுரையில் திருமங்கலத்தில் அவர் சொந்த ஊர்லேயே வச்சிருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டாரோட வெறித்தனமான ரசிகரும், அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்காக அவரோட சிலை வைக்கிறதுங்கிறது அவரோட நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கட்டி முடிச்சு இப்போ அவரை டெய்லியும் நான் வணங்கிட்டு இருக்கேன்.
அது எனக்கு பெருமையா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கேட்ட சூப்பர் ஸ்டார் அவர்களை என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட ரசிகர் கார்த்தியையும் அவரோட குடும்பத்தினரையும் அவர் வீட்டுக்கு வர வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரசிகரை விஷ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான்பா. மேலும் சினிமா பத்தின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.